சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரின் 3வது நாள் அமர்வில் மறைந்த பெரியோர்களுக்கு இரங்கல். இலக்கியவாதிகள் கவிஞர் புவியரசு, எழுத்தாளர் பூமணி, திரைக்கலைஞர்கள் பாக்கியராஜ், எஸ் ஜானகி ஆகியோருக்கு அகவணக்கம். தீர்மானங்களை நிறைவேற்றும் முகத்தானும் மறைந்த பெருந்தகைகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் மாண்பு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். முதலமைச்சர் விஜய் தலைமையில் நாளை தமிழ்நாடு எம்பிக்கள் கலந்தாய்வு கூட்டத்துக்கு ஏற்பாடு. தொகுதி மறுவரையறை பணிகளால் தமிழ்நாட்டுக்கு ஏற்படும் தாக்கங்கள் குறித்து ஆலோசிக்க அழைப்பு. முதலமைச்சர் அழைப்பு விடுத்துள்ள நாளைய தமிழ்நாடு எம்பிக்கள் கூட்டத்தில் பங்கேற்க தயக்கம் இல்லை என திமுக அறிவிப்பு. அதற்கு முன்பாக மேகதாது விவகாரம் குறித்து விவாதிக்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட நிபந்தனை. மேகதாது விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என சட்டப்பேரவையில் உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தல். தொடர்ந்து வலியுறுத்தி கேட்டுக்கொண்டு வருகின்றோம். திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியும் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றார்கள். கர்நாடகத்தில் அனைத்து கட்சியினரும் ஒன்றுபட்டு நிற்கும் நிலையில் தமிழகத்தில் கூட்டத்தை கூட்ட மறுப்பது ஏன் என்றும் கேள்வி. உதயநிதியின் பேச்சுக்கு பதிலளிக்க முதலமைச்சர் விஜய் முயன்றபோது எதிர்ப்பு தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி அவையில் தாம் பேசிய பிறகு முதலமைச்சர் பதிலளிக்க வேண்டும் என வலியுறுத்தல். இடையில அனுமதிக்க முடியாது. இல்லைங்க, இல்லைங்க, உட்காருங்க, நான் எல்லா வாய்ப்பு கொடுப்பேன். கர்நாடக முதலமைச்சரை சந்திக்க திட்டமிட்டது ஏன் என்பது குறித்து முதலமைச்சர் விஜய் விளக்கம். நம்ம பெங்களூர் போக நினச்சதை பற்றி பல ஒப்பீனியன்ஸ் வந்துச்சு. நாம் போக நினச்சதுக்கு காரணம், ஒருவேளை இந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கான ஒரு பாசிட்டிவ் சைன் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஒரு எண்ணத்தில் தான். இன்றைய காலத்தில் பகை நாடுகளை பேசி தீர்க்க பார்க்குறாங்க. பக்கத்து மாநிலத்தோட பேசி பார்த்தா என்னன்னு நினச்சேன். அண்டை மாநிலத்துடன் இணக்கமான போக்கை ஏற்படுத்த வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் முயன்றதாக அறிவிப்பு. காவிரி பிரச்சனையை முன்வைத்து அரசியல் செய்ய நினைக்கவில்லை என முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காவிரி விவகாரத்தில் எதிர்கட்சி சில விவரங்களை கேட்டிருக்கிறாங்க. காவிரி நமக்கு உயிர் ஆதாரம், நம்மளோட உணர்வு ரீதியான ஒன்று. அதனால் அதை வச்சு அரசியல் பண்ணுற எண்ணம் துளி கூட நம்ம அரசுக்கு இல்லை. பகை நாடுகளை பேச்சுவார்த்தை நடத்தும் போது அண்டை மாநிலத்துடன் ஏன் பேசக்கூடாது என கேள்வி. கர்நாடகத்திற்கு சென்று அவமானம் ஏற்படும் என்றால் மக்களுக்காக அதையும் ஏற்க தயார் என முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. ஒருவேளை அந்த அட்டெம்ப்ட்ல ஒரு அவமானம் நேர்ந்தா என்ன செய்யன்னு சில பேர் கேட்டாங்க. அப்படி நடந்தா தமிழ்நாட்டு மக்களுக்காக அதையும் தாங்க தயாரா தான் இருக்கேன். மேகதாது காவிரி விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை சமரசம் செய்யும் பேச்சுக்கு இடமில்லை எனவும் திட்டவட்டம். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய், எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி இடையே காரசார வாக்குவாதம். கர்நாடகாவில் சில அணைகள் கட்ட ஆரம்பித்ததை பற்றியும் இதே அவையில் 1969 ஒரு விவாதம் நடந்திருக்கு. அப்போது நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தது யார்?
அப்போ அணைக்கட்டை விட்டது ஏன்னு கேட்டு அந்த மாதிரி சீப் பாலிடிக்ஸ்லாம் நான் பண்ண விரும்பலை. அது மேகதாது காவிரி விவகாரத்தில் இருவரும் ஒருவருக்கொருவர் கேள்விகளை வீசி பதிலடியும் கொடுத்தனர். அனைத்து எம்பிக்கள் கூட்டத்தில் திமுகவினர் பங்கேற்பார்களா என அமைச்சர் நிர்மல்குமார் கேள்வி. கூட்டத்தை முதலமைச்சர் கூட்டியிருக்கிறார். அனைத்து எம்பிக்கள் பிரச்சனை குறித்து நாளை டீலிமிட்டேஷன் சார்பாக, தமிழக உரிமைக்காக முக்கியமான பிரச்சனை சார்பாக நாளை முதலமைச்சர் அனைத்து எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். அதற்கு திமுக எம்பிக்கள் கலந்து கொள்வார்கள் என்பதை எதிர்க்கட்சியை தெரிவிக்குமாறு கேட்டுள்ளார். மேகதாது விவகாரம் தொடர்பான விவாதத்தை நிர்மல்குமார் திசை திருப்புவதாக உதயநிதி கண்டனம். வார்த்தையை மதிச்சு நான் என்ன ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்தனோ அதை பத்தி மட்டும் பேசினேன். ஏன் தண்ணி வரல, எப்ப தண்ணி வரணும்னு கேட்கிறேன். அனைத்து கட்சி கூட்டத்தை எப்ப கூட்டுவேன்னு கேட்கிறேன். பயிர்க்கடன் தள்ளுபடி எப்ப பண்ணுவீங்கன்னு கேட்கிறேன். அதுக்கு சம்பந்தமே இல்லாம நம்முடைய அமைச்சர் அவர்கள் வேற ஏதோ திசை திருப்ப பாக்குறாரு. மேகதாது பிரச்சனையில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என அதிமுக, கம்யூனிஸ்ட், பாமக கட்சி உறுப்பினர்கள் வலியுறுத்தல். அனைத்து கட்சியினருடன் டெல்லி சென்று பிரதமரை வலியுறுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை. நீர்வளத்துறையில் 3% கமிஷன் பெறுவதாக முன்னாள் அமைச்சர் ரகுபதி குற்றச்சாட்டு. ஆதாரம் இல்லாமல் சட்டப்பேரவையில் பேசக்கூடாது, ஆதாரத்துடன் நிரூபிக்க வேண்டும் என அமைச்சர் ஆனந்த் பதிலடி. விபிஜி ராம்ஜி திட்டத்தில் மத்திய அரசிடம் சத்தமின்றி தாவைக்கு அரசு சரணடைந்து விட்டதாக ரகுபதி குற்றச்சாட்டு. விபிஜி ராம்ஜி திட்டத்தின் கீழ் திமுக அரசு 3000 கோடி ரூபாயை பெற்றதாக அமைச்சர் ஆனந்த் பதிலடி. சட்டப்பேரவை நிகழ்ச்சிகளில் கைத்தறி வெள்ளை வேட்டி சட்டை அணிந்து பங்கேற்றார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு வழக்கமான கோட் சூட்டுக்கு பதிலாக வேட்டி சட்டையில் வந்ததாக தகவல். மதிப்பு கூட்டு வரி சட்டத்தில் திருத்தம் செய்யும் சட்ட முன்வடிவு சட்டப்பேரவையில் நிறைவேற்றும். மதுபானங்கள் மீதான சுற்றுச்சூழல் மற்றும் சமூக நல தீர்வை வசூலிக்கும் வகையில் நடவடிக்கை. பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி தலைமையகம் முன்பாக விவசாயிகள் போராட்டம். முதலமைச்சரை சந்தித்து மனு அளிக்க வேண்டும் என கூறி முழக்கம். முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் 8ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி திமுகவினர் அமைதி ஊர்வலம். சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள நினைவிடத்தில் மு.க. ஸ்டாலின் தலைமையில் மரியாதை. தமிழகத்தின் பல்வேறு ஊர்களில் அரசு மருத்துவமனைகளில் செவிலியர்கள் பணிப்புறக்கணிப்பு போராட்டம். ஆட்குறைப்பு அரசாணையை முழுமையாக ரத்து செய்வது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம். வருசநாடு மேகமலை கிராமங்களில் உள்ள மக்களை வெளியேற்றும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு. தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு குவிந்து மக்களும் அரசியல் கட்சியினரும் ஆர்ப்பாட்டம்.
காவல்துறையின் முழு கட்டுப்பாட்டுக்கு கீழ் கொண்டுவரப்பட்டது தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம். மேகமலை வருசநாடு மக்களை வெளியேற்றும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாளை முற்றுகை போராட்டத்தால் நடவடிக்கை. தேனி மாவட்டம் வருசநாடு ஊராட்சியில் உள்ள 9 மலை கிராம மக்களை வெளியேற்றும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு. வனத்துறையினரை கண்டித்து கடைகளை அடைத்து வணிகர்கள் பொதுமக்கள் போராட்டம். சுதந்திர தின விழாவுக்காக சென்னையில் அணிவகுப்பு முதலாவது ஒத்திகை. முதன்முறையாக கோட்டையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தேசிய கொடியேற்ற உள்ள நிலையில் நடவடிக்கை. அரசின் பல்வேறு சேவைகள் தனியார் மயமாக்கப்பட்டு வருவதாக பாமக தலைவர் அன்புமணி கண்டனம். வேலைவாய்ப்புகளில் சமூக நீதி சூறையாடப்படுவதை அனுமதிக்க கூடாது எனவும் எதிர்ப்பு.